ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் அட் லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற சில பதிவுகளாக நாம் வேல் மாறல் வேல் வகுப்பிலிருந்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து வருகின்றோம். இதுவரையிலே முதல் 5 பாடல்களையும் 16வது பாடலையும் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே 6வது 7வது பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல். வேலோட அங்கிருந்து வருகின்ற அந்த ஒளியினுடைய பெருமையும், முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு யாராவது தீமை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி அந்த வேல் அவர்களிடமிருந்து அடியவர்களை காப்பாற்றும் என்பதையும் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இது மிக சிறப்பு வாய்ந்த பாடல். பாடலை பார்ப்போமா? சுடற்பருதி ஒலிப்ப நில ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடக்கு தழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற மயில் வாகனன், மலைதோர் வாழ் அண்ணல், நம் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவர் நமது முருகக் கடவுள். நம் உள்ளமாகிய மயிலை நடத்துகின்ற குகன், அவர்கிட்ட இருக்கின்ற அந்த வேல், அந்த வேலிலிருந்து ஒரு ஒளிப்பிரபை வீசுது. ஒளிப்பிரபை வீசும், ஒரு வட்டமான ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அந்த வேலிலிருந்து எப்பொழுதுமே. அந்த ஒளி எப்படியாப்பட்ட ஒளி? மிக சிறப்பு வாய்ந்த ஒளி. சுடற்பருதி ஒலிப்ப, பருதினா சூரியன், சுடற்பருதி ஒளி வீசி கொண்டிருக்கிற சூரியன், சூரியனிலிருந்து வருகின்ற அந்த ஒளி அது எப்படியாப்பட்டது? வெப்பமானது, உஷ்ணமானது, அதிகப்படியான சூடானது. அது என்ன பண்ணுது? ஒலிப்ப. அந்த வேலிலிருந்து வருகின்ற அந்த ஒளியில் இந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்பமான ஒளி ஒளிந்து கொள்கின்றது, மறைந்து விடுகின்றது. இப்போ ஒரு பெரிய விளக்கிலிருந்து நிறைய வெளிச்சம் வருது, பிரகாசமாக இருக்கு. அங்கே கொண்டு போய் நம்ம ஒரு சின்ன விளக்கை வைக்கிறோம். அந்த சின்ன விளக்கு எரிஞ்சுன்னு தான் இருக்கு. ஆனால் அந்த ஒளி எடுபடுமா? எடுபடாது. அந்த பெரிய ஒளி மட்டும் தான் தெரியும். அதுபோல சூரியனில் வருகின்ற வெப்பம் மிக மிக கடுமையானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒளியே, அந்த வெப்ப ஒளியே வேலின்று வருகின்ற அந்த ஒளியில் ஒளிந்து விடுகின்றது என்றால், அந்த வேலிருந்து வருகின்ற அந்த வெப்ப ஒளி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு அதிகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் சுடற்பருதி ஒலிப்ப. அடுத்தது நில ஒழுக்குமதி ஒலிப்ப. அதே போல நிலவிலிருந்து வருகின்ற ஒளி எப்படியாப்பட்டது? குளிர்ச்சியானது, நம் மனதுக்கும் உடலுக்கும் இதமளிப்பது. அதை நம்ம நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, குளிர்ச்சியானது. அந்த ஒளியும் ஒலிப்ப. முருகப்பெருமானிலிருந்து வருகின்ற அந்த வேலிலிருந்து வருகின்ற அந்த ஒளியில் இந்த குளிர்ச்சி பொருந்திய சந்திர ஒளியும் ஒளிந்துக்குதான். அப்படின்னா வேலிலிருந்து வருகின்ற அந்த ஒளி சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பத்தை விட அதிகப்படியான வெப்பமாகவும், சந்திரனிலிருந்து வருகின்ற ஒளியினுடைய குளிர்ச்சியை விட அதிகமாக குளிர்ச்சி பொருந்தியதாகவும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அலை அடக்கு தழல் ஒலிப்ப. அலை, கடல். இந்த கடலை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது என்னது? தழல். அந்த கடலுக்கு அடியில் ஒரு தழல், ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி வடவாமுக அக்னி சொல்லப்படுகின்றது. அக்னியிலே மிக அதிகப்படியான அக்னியாக இருப்பது இந்த வடவாமுக அக்னி. அந்த அக்னி கடலையே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்ற அந்த அக்னி முருகப்பெருமான் வேலிருந்து வருகின்ற அந்த ஒளியில் ஒளிந்து விடுகின்றது. அப்படின்னா இப்போ ஒளி எங்கிருந்தெல்லாம் வருது? சூரியன், சந்திரன், அக்னி. அதனால சிவபெருமானுக்கு கூட 3 கண்கள் எப்படியாப்பட்டது? சூரியன், சந்திரன், அக்னி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒளி பொருந்தி அந்த 3லிருந்து வருகின்ற ஒளியும் இந்த வேலிலிருந்து வருகின்ற ஒளியில் ஒளிந்து விடுகின்றன. இந்த வேலிருந்து வருகின்ற ஒளிக்கு ஈடாக எதையுமே நாம் சொல்ல முடியாது. ஈடு இணையற்ற ஒளி. ஏன் அது அப்படி இருக்கு? அந்த வேலிருந்து வருகின்ற ஒளி நம்ம எல்லோருக்கும் தெரியும். வேல் என்றால் என்ன? அருள். வேல் என்றால் என்ன? ஞானம். அது ஞான ஒளி, ஞான பிரகாசம். அந்த ஞான ஒளின்னா, ஞானம் பெற்றவர்கள் அவர்களது இருளாகிய அறியாமை முழுவதுமாக களையப்பட்டு ஒளி கிடைக்கின்றது. அது ஒளி, பூரண ஒளி, பேரொளி. அந்த பூரணமான ஒளி, முழுமையான ஒளின்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒளி இருக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஞான ஒளி சுடர்
நம்ம முருகப்பெருமானுடைய அந்த வேல். ஆகவே அந்த ஒளிக்கு ஈடாக வேற ஒளியே இல்லை என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமாக நமக்கு மிக அழகாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வணங்கும் பொழுது நமக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை வணங்குபவர்கள், அவரது அடியவர்கள், அவருடைய பக்தர்கள், அவர்களுக்கு யாராவது இடர் கொடுக்கணும்னா, துன்பம் கொடுக்கணும்னா, கெடுதி செய்யணும்னா அப்படி நினைச்சாலே, கெடுதி செய்யணும்னு அவசியம் இல்லை, கெடுதி செய்யணும் நினைத்தாலே அவர் குலத்தை முதல் அறக்கலையும், அவர்களுடைய குலத்தையே முழுமையாக அறக்கலையும், அந்த முதலையே அந்த குலம் விருத்தியாவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் அந்த முதலையே அறக்கலையும் முழுமையாக வேரோடு அறுத்தி எரியும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்கணும். அவங்க தீமையே செய்யல, தீமை செய்வதற்கு நினைக்கிறாங்க, அவங்களே இந்த வேலை அழித்திடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உதாரணம் பார்க்கணும். கிராமத்தில் புரிஞ்சிருக்கோம், விவசாயம் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் நிறைய விவசாயம் இருக்குது, நெல், வேர்க்கடலை அது போலாம் இருக்குது. நம்ம நெல் பயிர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நெல் பயிர் நடவு செய்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது அங்கே இருக்கிற புல் கூட முளைச்சி வளரும். அந்த புல் வேகமாக சக்தியை எடுத்து, மண்ணிலிருந்து வேகமாக சக்தி எடுத்து பயிர் வளர்த்த விட இது வேகமாக வளரும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த பயிரை அது அழிச்சிடும். ஸோ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புல்லுக்கு பேர் களை பறித்தல், களை எடுத்தல்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த களையை வேரோடு அந்த விவசாயி பிடுங்கி எடுத்துடுவான். ஏன்னா அந்த புல், அந்த களை நமக்கு தேவைப்படுகின்ற நெல் பயிருக்கு தீமை செய்யும். தீமை செய்கிறது மட்டும் இல்லை, அழிச்சிடும். ஆகவே அந்த தீமை செய்யக்கூடிய அந்த கலையை நாம் விட்டு வைக்கக்கூடாது, அதை வேரோடு நாம் எடுத்து விட வேண்டும். அதே போல தான் முருகப்பெருமானுடைய அடியவர்கள் இந்த நெல் பயிர் போல. அங்கே இருக்கிற அங்கே தீயவர்கள் தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களே, கூடவே இருக்காங்களே, தீமை செய்ய நினைக்கிறாங்களே, அவங்கள இந்த புல் போல. அதை விட்டு வச்சோம்னா இந்த நெல் பயிரை அழிச்சிடும் இல்லையா? இது அதுபோல அந்த தீயவர்கள் அடியவர்களை அழித்து விடுவார்கள். ஆகவே அவர்கள் வேரோடு அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே இந்த வேல் அந்த செயலை, முக்கியமான செயலை செய்து அடியவர்களை காப்பாற்றுகின்றது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த வேல் எனக்கு ஒரு துணையாகும் அப்படின்னா சிறந்த துணை. அந்த வேலை போன்று வேறொரு துணை சிறப்பாக இருக்கவே முடியாது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துணை. அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேலிருந்து வருகின்ற அந்த ஒளி ஞான ஒளிக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எங்குமே எந்த ஒளியுமே கிடையாது. அந்த ஞான ஒளி நாம் வேலை வணங்க நமக்கும் ஞானத்தை அருளும். அந்த ஞான ஒளிச்சுடர் பொருந்திய வேல் முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்கும் நினைத்தாலே அவர்களுடைய குலத்தை வேரோடு அடியோடு அழிக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேல் நம் போன்ற அடியவர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும், சிறந்த துணையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த பாடலிருந்து. மறுபடியும் பாடலை பார்க்கலாமா? சுடற்பருதி ஒலிப்ப, நில ஒழுக்குமதி ஒலிப்ப, அலை அடக்கு தழல் ஒலிப்ப, ஒளி பிரபை வீசும். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனதுலத்தில் உரை கருத்தன், மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.